राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यतिराजர் பக்த ஜனங்களை ஒவ்வொரு திவ்ய தேசமா கூட்டிண்டு போய் அழகா அந்த இடத்தினுடைய சாநித்தியத்தை அவர்களை உணர வைக்கிறார். சம்சாரிகள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு யோசனையிலேயே காலம் தள்ளின்றிருப்போம். அதாவது நம்முடைய காலம் குறைஞ்சின்றிருக்குன்ற சிந்தனை கூட நமக்கு இருக்கிறது இல்லை. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். எப்படின்னா, இந்த பானையில ஜலம் வச்சிருப்போம். கோடை காலத்துல தாக எடுக்கும் பொழுதெல்லாம் ஜலத்தை நன்னா குடிப்போம். எப்பயாவது குடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஜலம் எடுக்கலாம் அப்படின்னு உள்ள டம்ளரை விட்டோம் அப்படின்னா கீழே தண்ணி இல்லாம அப்படி பானையில போய் உரசும். ஓ, தண்ணி தீர்ந்து விடுதா அப்படின்னும். அது வரைக்கும் நமக்கு உள்ள தண்ணி தீர்ந்துன்னு இருக்கிறதுன்ற நினைவே இருக்காது. அது போலேதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பகல் ராத்திரி பகல் ராத்திரின்னு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதுல ஆயுசு குறையறது அப்படின்ற சிந்தனை நமக்கு வரமாட்டேங்கிறது. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, இதுல பகவத் சிந்தனை பண்ணணும், பகவான சீக்கிரத்துல அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தோணலே இல்லாம நாம ஓடிட்டு இருக்கோம். பெரியவாச்சான் பிள்ளை அழகா சொல்றார், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பகவான் அனுபவிக்கணும் அப்படின்ற. அதனால ராமானுஜர் அழகா சம்சாரிகள் எல்லாரும், ஏன்னா நிறைய பேர் முதல்ல வருவேன்னுவா, அப்புறமா வர முடியலன்னுவா, அப்புறம் கொஞ்சம் போதுன்னுவா. ஆனா நம்ம மற்ற எல்லா விஷயங்களையுமே எவ்வளவு வேணா அனுபவிக்க தயாரா இருக்கும். பகவத் விஷயம் அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு ஒரு எல்லையை வச்சுண்டு இவ்வளவு நேரம் அனுபவிச்சா போதும், இப்படி அனுபவிச்சா போதும், இதுவே ஜாஸ்தி, இப்படி எல்லாம் ஒரு தீர்மானம் வரும். ஆனா நம்ம எல்லை இல்லாம அனுபவிக்கக்கூடிய ஒரே வஸ்து பரமாத்மா மட்டும்தான். அதனால ராமானுஜர் என்ன பண்றார், இந்த சம்சாரிகள் எல்லாம் வாங்கோன்னு அழிச்சுட்டு போய் ஒவ்வொரு திவ்ய தேசமா அழிச்சுட்டு போறார். தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு கேரளா பார்த்துட்டு, கேரளாலேருந்து துவாரக்கான எப்பேற்பட்ட யாத்திரை பாருங்க. அழகா துவாரக்கை எல்லாம் சேவிச்ச ராமானுஜர் துவாரகாநாதன் கல்யாண நாராயணன் இடத்துல அழகா உத்தரவு வாங்கிண்டு ஜம்முன்னு ஜோரா துவாரகையிலிருந்து வட மதுரை போறார். மதுரா கிருஷ்ணனுடைய அவதார ஸ்தலம், ரொம்ப விசேஷமான ஒண்ணு மதுரா. துவாரகா குஜராத், மதுரா யூபி உத்தரப்பிரதேஷ். அந்த இடத்துல வரார். பக்கத்துல அப்படியே போனா டெல்லி வந்துடும். மதுராலேருந்து இன்னைக்கும் கார்லயோ பஸ்ல எல்லாம் போனோம்னா ஒரு 3-4 மணி நேரத்துல டெல்லி போயிடலாம். ஆக்ரால இருந்து பார்த்தோம்னா ஒரு 1.5 மணி நேரத்துல போகலாம், 1.5-2 மணி நேரத்துல. மதுரா கண்ணனுடையதான அவதார ஸ்தலம் மதுரா. ராமாயண காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான நகரம் மதுரா. ஆழ்வார்கள் எல்லாருமே வடமதுரை அப்படின்னு தான் அழகா வர்ணிக்கிறார். தென்மதுரை அப்படின்றது மீனாட்சியினுடையதான அழகான மதுரை. நம்ம கூடல் அழகர் கள்ளழகர் இருக்கிற இடம் தான் தென்மதுரை. வடமதுரை அப்படின்னாலே மதுரா. அழகான தேசம் அது. ஒரு காலத்துல லவணாசுரன் அப்படின்ற ஒருத்தன் அந்த இடத்தை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுல வச்சுருந்தான். அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாம ரிஷிகள் அந்த லவணாசுரனுடைய இடத்துல இருக்கிறவர்கள்லாம் பகவான் ராமனிடத்திலே பிரார்த்திச்சென்றார்கள். அப்ப பகவான் ராமன் சத்ருகுணனோட ஒரு சைன்யத்தை அனுப்பி அந்த லவணாசுரனை வதம் பண்ணடா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அழகா சத்ருகுணன், பரதன் இல்லாமல் யாரும் இல்லாமல் அழகா வரார். சைன்யத்தோட லவணாசுரனை வதம் பண்றார். லவணாசுரனை வதம் பண்ணி அந்த இடத்தை அழகா ஒரு நகரமா நிர்மாணம் பண்றார். அந்த லவணாசுரன் வாழ்ந்த குகை இன்னைக்கும் மதுவனம் அப்படின்னு சொல்லும்படியான, துருவன் தபஸ் பண்ண இடம் எல்லாமே மதுவனம் தான். அந்த இடத்துலதான் இன்னைக்கும் லவணாசுரனுடைய குகை இருக்கு. இப்ப கூட நாங்க மதுரா பிருந்தாவன் எல்லாம் போகும் பொழுது அந்த
மதுவனத்துக்கு போயிருந்தோம். துருவனுடைய தபோபூமி. அங்க அழகா லவணாசனுடைய குகை இருக்குன்னு சொல்லி எங்களை அழிச்சுட்டு போனவர் காட்டினார். நான் போகல. நான் அழகா துருவனுடைய ஸ்தலங்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கூட போறவங்க வாசல்ல காமிச்சிட்டு இதுதான் லவணாசுரன் குகை, உள்ளுக்குள்ள ரொம்ப தூரம் போகணும், ஆனா உள்ளுக்குள்ள நிறைய இந்த கஞ்சா சாமியார்கள்லாம் இருப்பா, போலீஸ் சாமியார்கள்லாம் இருப்பா, அதனால உள்ள அழிச்சுட்டு போகல அவர் அப்படின்னா. இப்ப உடனே அடியேன்னு சொன்னேன், அது லவணாசுரனுடைய குகை அப்படிதான் இருக்கும். அசுரனுடைய குகையில போய் சாதுக்களை எதிர்பார்த்தோம்னா நம்முடைய தப்பு, போகாததே உத்தமம் அப்படின்னு. அந்த லவணாசுரனுடைய குகை இன்னைக்கும் நிறைய பேர் போலீஸ் சாமியார்கள்லாம் உட்கார்ந்துட்டு கஞ்சா அடிச்சுட்டு இருப்பார்கள். அந்த லவணாசுரன் உயிர் போகும் பொழுது ஒரு சாபம் கொடுத்துட்டானா, என் உடம்ப விட்டாலும் இந்த இடத்த விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி எல்லா தண்ணியிலையும் கலந்துட்டான். ரத்தம் கலந்ததுன்னு சொல்றான். லவணம்னா உப்பு. இன்னைக்கும் மதுரா பிருந்தாவனத்துல பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயுமே உப்பு தண்ணி தான். எல்லா இடங்கள்லயுமே எந்த இடத்துல தண்ணி குடிச்சாலும் உப்பு தண்ணியா தான் இருக்கும். அது லவணாசுரனுடைய சாபம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி சத்ருகுணன் நிர்மாணம் பண்ண ஒரு நகரம் தான் மதுரா, மதுவனம். அவ்வளவு அழகா மதுவனம். அது யுகம் யுகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த மதுவனம் அழகா மதுரா. இன்னைக்கும் அங்க அந்த துருவன் தபஸ் பண்ண இடத்துக்கு பக்கத்துல சத்ருகுணனுக்கு ஒரு கோவில். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எந்த இடத்துலயுமே சத்ருகுணன் நம்ம பெருசா பார்க்க முடியாது, அயோத்தியாலேயோ வேற எந்த இடத்துலயுமே. அதுல சத்ருகுணன் அவருடைய மனைவியோட அங்க இருப்பார். ராமனுடைய மனைவி சீதா. நமக்கு ராமனுடைய மனைவியை பத்தி தெரியும். லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளா, பரதனுடைய மனைவி மாண்டவி, சத்ருகுணனுடைய மனைவி ஸ்ருதகீர்த்தி. சீதைக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதே ஏற்றம் இவா 3 பேருக்கும் உண்டு. சீதை கூட பகவானை பிரிஞ்சு 10 மாசம்தான் லங்கையில இருந்தா. ஆனா இந்த மாண்டவி, ஊர்மிளா, ஸ்ருதகீர்த்தி, பரத, லக்ஷ்மண, சத்ருகனுடைய மனைவிகள் பார்த்தோம்னா 14 வருஷம். அவளும் இள வயசுக்காரதான். ராமனுக்கு 24, 26 வயசுல பகவான் காட்டு கிளம்புறார். அதே வயசுதான் பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் எல்லாருக்கும். அந்த 26 வயசுல இவா 3 பேருமே தனியா தானே இருக்கா, பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன். அப்ப அவ 3 மனைவிகளும் அவ்வளவு அழகா அயோத்தியால இருந்துண்டு இந்த வயசான கௌசல்யா, சுமத்ரா, கைகேயிக்கு கைங்கரியம் பண்ணி அவளை பாதுகாத்து இருந்தார்கள். அத்தனை வசதி. அந்த மதுவனத்தில் இருக்கக்கூடிய சத்ருக்ன ஆழ்வார் கோவில்ல அழகா ஸ்ருதகீர்த்தியோட சத்ருக்னன் ரொம்ப நிஜமாவே கண்ணில் தண்ணீர் இருந்தது. அப்பாடா இங்கேயாவது இருக்காரே அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டம். அப்படி சத்ருகுணன் உருவாக்கின நகரம்தான் மதுரா. இத்தனை விஷயத்தையும் நம் ராமானுஜர் அழகா பக்தாளுக்கு சொல்லி கொடுக்கிறார். சத்ருகுணன் அவ்வளவு ஆசாசையா சொல்றார். ஏன்னா ராமனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் சத்ருகுணன். இது ராமனே சொல்றார். ஏத்தி இருப்பாரை வெல்லுமே அவரை சாத்தி இருப்பார் தவம்னு ஆழ்வார்லாம் பாசுரம் பாடுறார். எப்பொழுதுமே பகவான நேரடியா பிடிச்சிருக்கிறவர்களை விட பகவான பிடிச்சிருக்கிற பாகவதர்களை பிடிச்சிருக்கவா சுலபமா ஜெயிச்சுடுறார்களா. அதனாலதான் சத்ருகுணன் மேல பகவானுக்கு ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா எனக்கு பிடிச்ச பரதனுக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னு சத்ருகுணனுக்கு ஒரு ஏற்றம். சத்ருக்னக நித்திய சத்ருக்னக அப்படின்னு. சத்ருகுணன் எல்லா விதமான விரோதிகளையும் ஜெயிச்சவன். எல்லா நித்திய சத்ருக்கள் அப்படின்னா நம்முடைய இந்திரியங்கள், இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இதுக்கெல்லாம் வசப்படாம யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னா சத்ருகுணன் இத்தனையும் ஜெயிச்சவன். அதான் சத்ருகுணன் அப்படின்னு அவனுக்கு திருநாமம். இத்தனை விஷயத்தையும் ராமானுஜர் சொல்லி அப்படி சத்ருகுணனாலே உருவான மதுரா இது அப்படின்றார். அழகா மதுரா வந்துட்டார். ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ண ஜன்ம பூமி. அயோத்தியா ராம ஜன்ம பூமிக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதே போல ஏற்றம் கிருஷ்ண ஜன்ம பூமி. அழகா அந்த மதுராவுக்கு ராமானுஜர் வந்தார். மதுரா எல்லையிலேயே நின்று அழகா சேவிக்கிறார். ஏன்னா திவ்ய தேசம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம். அது இல்லாதபடி அத்தியாச்சரியமாக பகவானுடைய அவதார ஸ்தலம், மகாபாரதம், பாகவதம், விஷ்ணு புராணம், இப்படி எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு ஸ்தலம் மதுரா. நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு
ஹரி நித்தியமான பூர்ணமான சாநித்தியத்தோட இருக்கும்படியான ஒரு திவ்ய தேசம் மதுரா. அழகா அயோத்தியா, காஞ்சி, அவந்தி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல மதுராவும் உண்டு. மோட்சம் தரக்கூடிய ஸ்தலங்கள்ல மதுராவும் உத்தமமான திவ்ய தேசம். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்னு நம்மாழ்வார் புலம்பரார். பகவான் எதுக்கடா மதுராவுக்கு வந்தான்னா பூமியுடைய பாரத்தை நீக்கிறதுக்காகவே வந்தான் அப்படின்றார். ஆண்டாள் சொல்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அழகா பகவானுக்கு அடையாளம் எதிரா அப்படின்னா மதுரா. மதுரா அடையாளம் யார் அப்படின்னா கண்ணன். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்றாய் அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அவ்வளவு அழகான மதுரா. மதுராவுக்கு வந்துட்டார். அந்த அரண்மனை எல்லாம் இப்ப நிறைய வாட்டி, எத்தனை வாட்டி தெரியுமா முகம்மதியர்கள் அந்த கோவிலை இடிச்சிருக்கா? அத்தனை வாட்டியும் திரும்ப 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 கண்ணனுடைய அழகான அவதார ஸ்தலத்தை திரும்ப திரும்ப நம்முடைய இந்து ராஜாக்கள் கட்டி வச்சிருக்கா. அவ்வளவு சிரேஷ்டம். இன்னைக்கும் மதுரால போய் பகவானை பாக்குறதுன்ற பெரிய காரியம்தான். மொபைல் போன் அலௌடு கிடையாது, எதையும் எடுத்துன்னு போகக்கூடாது. நம்ம மட்டும்தான் போகலாம். கைய கூப்பிட்டு அவனிடத்துல போனா போதும். இன்னைக்கும் எந்த காராகிரகத்துல வசுதேவரும் தேவகியும் தபஸ் பண்ணார்களோ அதே காராகிரகம், அந்த இடம் அப்படியே இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் மாறி மாறி இருக்கும், ஆனா அந்த சாநித்தியம் அந்த இடம் தான். அந்த இடத்துக்கு வந்தோடனே ராமானுஜர் கண்கள்ல அப்படி கண்ணீர் வழியறது. ஏன்னா தேவகி வசுதேவர் ஆச்சரியமான தகப்பனாராச்ச, தாயும் தகப்பனும். ஏன்னா கண்ணன் வரத்துக்கு முன்னாடி தேவகி கர்ப்பத்துக்கு வந்த ஆதிசேஷன் தானே நம் ராமானுஜர். 6 குழந்தைகளை இழந்த தேவகி. அத்தனையும் தேவர்கள்லாம் வந்து பகவானத்துல பிரார்த்திக்கிறாளோன்னு அழகா திருப்பார்கடல்ல வந்துதான் பூதேவியை கூட்டுண்டு வந்து பிரம்மதேவர், சிவபெருமான், இந்திரன் இவா எல்லாரும் வந்து பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறா. கூப்பாடு போடும் உலகம் அப்படின்னு தான் திருப்பார்கடலுக்கு பெயர். இந்த திருப்பார்கடல்ல அழகா அவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்கிறா. தத்ர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்த சமாஹிதஹ அப்படின்னு பாகவதம் சொல்றா போலே தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடல் கரையில வந்து அழகா ஜோரா புருஷ சூக்த மந்திரம் சொன்னார்கள். அப்பதான் பகவான் பிரத்யக்ஷமா பிரம்மதேவருக்கு வாக்கு கொடுக்கிறான். பிரம்மதேவர் அது தேவர்களுக்கெல்லாம் சொல்றார், வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரக ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியக வாசுதேவ கலா அனந்தக சஹஸ்ரவதனஹஸ்வராட் அக்ரதோ பவிதோ தேவக அப்படின்னு ரொம்ப அழகா பாகவதம் சொல்றது. வசுதேவர் கிரகத்தை ஸ்வயம் பகவான் அவதாரம் பண்ண போறான். அவனுக்கு முன்னாடி பகவானுடைய அம்சவதாரமான ஆதிசேஷன் அவர் பிறக்க போறாரு சொல்றாரு. அந்த ஆதிசேஷன் தான் நம் ராமானுஜர். அழகா மதுரால கோவிலுக்கு வந்தார். ஜோரா முதல்ல யமுனையில தீர்த்தம் ஆடினார். தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளே, அந்த யமுனையில் நன்னா இறங்கினார். விஸ்ராம் காட் அப்படின்னு சொல்லுவா. அந்த வழியாதான் வசுதேவர் கண்ணனை தூக்கிண்டு அழகா அந்த பக்கம் போனார். அந்த விஸ்ராம் காட்ல ஜோரா ஆச்சரியமா விஸ்ராந்தி, எந்த மகாத்மாக்கள் வந்தாலும் அந்த விஸ்ராம் காட்ல கொஞ்ச நேரம் விஸ்ராந்தியா இருப்பா. அப்பேற்பட்ட விஸ்ராம் காட். அதனால அந்த விஸ்ராம் காட்ல இறங்கினார் சுவாமி ராமானுஜர். இன்னைக்கு அந்த விஸ்ராம் காட்ல மூர்த்திகள் உண்டு, யமுனா தேவிக்கு கோவில் உண்டு. அது வழியா தான் அழகா வசுதேவர் நடந்து கோகுலத்துக்கு போறார். இந்த விஸ்ராம் காட்ல நன்னா தீர்த்தம் ஆடினார். யமுனை ஆனந்தமா சிலிர்த்தா. ஏன்னா பலராமனாக துவாபர யுகத்துல ஜோரா விளையாடின அதே ஆதிசேஷன் இப்ப சந்நியாசி கோலத்தோட ஜோரா ராமானுஜரா வந்திருக்கார். அத்தனைக்கும் யமுனையிட்ட கோச்சிண்டு கலப்பைய கொண்டு யமுனையை இழுத்த பலராமன் தான் இந்த ராமானுஜர். அதனால பலராமனுடைய கோபம் நன்னா தெரியும் யமுனைக்கு. இவர் இறங்கின உடனே யமுனாதேவிக்கு தெரிஞ்செடுத்து இவர் ஸ்வயம் பலராமஸ்வரூபம் ஆதிசேஷ அவதாரம் அப்படின்னு தெரிஞ்செடுத்து. அதனால யமுனாதேவிக்கு சிலிர்த்தது. ஓ, பலராமனா கோபடுவாரோன்னு பயந்தா. ஆனா ராமானுஜர் அமைதியா இருந்து அழகா அனுஷ்டானம் எல்லாம் பண்றத பார்த்த உடனே
துவாபரயுகத்துல இருந்த பலராமனா இப்படி ஆயிட்டார், கோபம் கொண்டு ஏற்கலப்பிய கொண்டு என்னை இழுத்து படாத பாடுபடுத்தினவரா இவ்வளவு சமத்தா இருக்கார் அப்படின்னு யமுனையும் அதிசயிச்சு பிரமிச்சு போனார். ஏன்னா கண்ணனும் பலராமனும் அத்தனை விளையாட்டு விளையாடி இருக்கா யமுனையில. அதனால ஆண்டாள் தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்றார். அந்த யமுனை ஆத்தங்கரையில விதவிதமான லீலைகள் கண்ணன் பண்ணி காட்டியிருக்கான். கூடவே பலராமனும் விதவிதமான லீலைகள் பண்ணிருக்கா. யமுனையுடைய அந்த யமுனையில அவ்வளவு அழகா கண்ணனும் பலராமனும் ஸ்விம்மிங் போட்டி எல்லாம் வச்சு விளையாடி இருக்கா. அத்தனையும் பண்ண பலராமன் இன்னைக்கு சமத்தா ராமானுஜரா நின்னுண்டு குளிக்கிறார். அழகா அதிசயிச்சு பிரமிச்சு போனாள் யமுனா மாதா. அழகா ராமானுஜர் யமுனையில தீர்த்தம் ஆடினார், அனுஷ்டானம் பண்ணார், 12 திருமணம்லாம் இட்டுண்டார். அப்படி கரையேறி நின்னார். அப்படி யமுனைய பாக்கிறார். துவாபர யுகத்துல கண்ணனோட பேசின விஷயங்கள், கண்ணனோட விளையாடின அனுபவங்கள் அவ்வளவு அழகா இத்தனையும் இந்த காட் வழியாதான் சொல்றார் ராமானுஜர். விஸ்ராம் காட்னு இதுக்கு பேரு. இது வழியாதான் அப்பா அப்படின்னாரு. எல்லாரும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் வசுதேவர் கண்ணனை தூக்கிண்டு போனா அப்படின்னு சொன்னார். கண்ணனை அப்படி தூக்கிண்டு போகும் பொழுது லேசா மழை தூர கண்ணன் மேல ஒரு துளி கூட வெள்ளம் படப்படாது, ஜலம் படப்படாதுன்னு சென்றால் குடையாம்னு சொல்லும்படியா போன அதே ஆதிசேஷன் தான் நம் ராமானுஜர். அதனால அந்த ராமானுஜர் பார்க்கும்பொழுது அதிசயமா நின்றுட்டு இருந்தார். தேவர்கள் எல்லாம் பார்க்கிறாளாம், ஆதிசேஷன் எவ்வளவு தேமே நிக்கிறார், பலராமன் எப்படி நிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஜோரா மதுரால் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் ராமானுஜர். விஸ்ராம் காட் இப்படிதான் வசுதேவர் போனார். இங்கதான் யமுனை வழிவிட்டாள். தூய பெருநீர் யமுனை துறைவன். தூய பெருநீர் யமுனைன்றதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சொல்றார். அழகா கணவன் பண்ண பாவத்துக்கு மனைவி பிராயஷ்சித்தம் செய்யறா போலே யமுனை பண்ணாளாம். வேற யாரும் அந்த பிராயஷ்சித்தம் பண்ணலையா. கணவன் யார் அப்படின்னா சமுத்திரராஜனா. சமுத்திரம் தான் நதிகளுக்கெல்லாம் பர்த்தா. ஏன்னா எல்லா நதிகளும் சமுத்திரத்தை தானே போய் கடக்கிறது. அதனால அழகா சமுத்திரம் பர்த்தாவாம், நதிகள்லாம் பாரியையாம். சமுத்திரராஜன் என்னடா தப்பு பண்ணா அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி தர்பசயனத்துல படுத்துண்டு 3 நாள் திருப்புல்லானில சமுத்திரராஜன் வழிவிடுவான்னு காத்துட்டு இருந்தான் இல்லையா. ஆனா சமுத்திரராஜன் பகவானை வந்து பார்க்க கூட இல்லை இல்லையா. அப்ப பகவானுக்கு கோபம் வந்து அம்பு போட்டு சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன்னு கிளம்பினாராம். அதன் பிறகுதான் வந்து சரணாகதி பண்ணானாம். அந்த ஒரு குற்றம் எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாலும் இருந்தாலும் சமுத்திரராஜன் உடனே சுவாமியை பார்க்க வரல. அதுக்கு பரிகாரமா யமுனை என்ன பண்ணாலாம், வசுதேவர் கண்ணனை தூக்கிண்டு வந்த உடனேயே அழகா வழி விட்டு வசுதேவர் அந்த பக்கம் போக வச்சுட்டாளாம். அதனால தூய பெருநீர் யமுனை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அழகா அந்த யமுனை எல்லாம் கொண்டாடினார் ராமானுஜர். இதுதான் விஸ்ராம் காட்னு சொன்னார். பக்தர்கள் எல்லாம் ராமானுஜரோட ஒரு சேர தீர்த்தம் ஆடினார்கள். கூரத்தாழ்வான் முதலி ஆண்டான் எம்பார் கோவிந்தர். அது யமுனையில குளிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். புண்ணியமான தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடுறது ஒரு தனி சுகம். அதுலயும் ராமானுஜர் மாதிரி ஆச்சாரிய புருஷாலோட தீர்த்தமாடுற சுகத்தை எந்த வார்த்தையாலையும் எந்த பாஷையிலையும் யாராலையுமே வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அழகா ராமானுஜர் அழகா ஜோரா எல்லாரோடையும் தீர்த்தம் ஆடிட்டு எல்லாத்தையும் விஷயம் எல்லாம் சொல்லி நேர அத்தனை பேரையும் கூட்டண்டு கண்ணன் அவதாரம் பண்ண காராகிரகத்துக்கு போறார். காராகிரகத்துக்கு போறார். போகும்பொழுதே ராமானுஜர் கண்கள்ல கண்ணீர் வழியறது. மயிர்கால்கள்லாம் குத்துண்டு நிக்கிறது. இங்கதான் படுபாவி 6 குழந்தைகளை கொண்டான். இந்த இடம்தான் அத்தனை அழகா லோகமாயா கம்சனை சத்தம் போட்ட இடம். அப்படி எல்லாம் வர்ணிச்சுட்டு அழகா அந்த சிறைக்குள்ள நுழைஞ்சார். சிறைக்குள்ள நுழைஞ்சவர் அப்படியே மேனி சிலிர்த்து அப்படியே நின்னார். கைய கூப்பிண்டு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போயிடுத்து ராமானுஜருக்கு. கூரத்தாழ்வான் முதலியாண்டான்லாம் பக்கத்துல இருக்கவாள்லாம் அப்படி வஸ்திரத்தை எடுத்து அப்படி வீசுறா ராமானுஜருக்கு. ஒரு ஆறுதல் ஆசுவாசப்படுத்துற மாதிரி ராமானுஜர் இப்படி பாக்கிறார். இந்த இடத்துலதானே வசுதேவரன் தேவகியும் எத்தனை பாடுபட்டா. 11 வருஷம் சிறைவாசம். அதுக்கு முன்னாடி வேற கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 18 வருஷம் சிறைவாசம். கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெயில இருந்தா, கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் ஜெயில இருந்தா. கடைசியில கண்ணன் வந்துதான் அவர்களை ஜெயில இருந்து விடுவிச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால பார்த்தார்
தேவகி மாதா வசுதேவர் அப்படியே நிற்கிறார். ஒவ்வொரு குழந்தையா பகவான் பிறக்க வைக்கும் பொழுதெல்லாம் லோகமே சந்தோஷப்படும். ஆனா கம்சன் வந்து ஒவ்வொரு குழந்தையா பிடுங்கி பிடுங்கி அடிச்சு மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவன் தன் வயிற்றில் அப்படின்னு ராமானுஜன் அந்த பாசுரம் எல்லாம் சொல்லி இந்த இடத்துலதான் அவ்வளவு அழகா 6 குழந்தைகளை தேவகி இழந்தா 7வதாக அப்படின்னு நிறுத்தினார். எல்லாரும் பார்த்தா என்ன சொல்றார் அப்படின்னு. எல்லாருக்கும் கிருஷ்ண கதை தெரியுமே. கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் கோவிந்தர்லாம் ஒருவேளை நான் பிறந்தேன்னு சொல்றாரா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா ராமானுஜர் அழகா ஆதிசேஷன் அழகா இங்கே பலராமனாக அவதாரம் பண்ணார் அப்படின்னுட்டார். அவதாரம்னா அங்க பிறக்கல, ஆனா தேவகி கர்ப்பத்துல பகவான் அவரை தான் முதல்ல கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆயிடுத்து. தேவகி சமாதானமான பிறகு தேவகி கர்ப்பத்துல இருந்த பலராமனை யோகமாயை அவ்வளவு அழகா கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்துல வைக்கிறார். அவ்வளவு அழகா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் தேவகி கர்ப்பத்துல கண்ணன் தானே ஆவிர்பவிச்சான். பகவான் அப்படி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆதிவேஷ அம்சபாகேன மனக ஆனகதுந்துபே. பாகவதம் சொல்றது அழகா பகவான் வசுதேவருடைய ஹிருதயத்துல ஆவிர்பவிச்சார். வசுதேவர் தன்னிடத்துல இருந்ததான அந்த கிருஷ்ண சாநித்தியத்தை அப்படியே தேவகின் இடத்துல கொடுத்தார். தேவகி கர்ப்பத்துல பகவான் வந்தான். அப்படியே தீமேனு இருந்தான். தேவர்கள்லாம் வந்தார்கள். இந்த இடத்துலதான் அழகா எல்லா தேவர்களும் தேவகிய ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணன ஸ்தோத்திரம் பண்ண இடம் இதுதான். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் சத்யஸ்ய சத்யம் ரிசதத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாகான்னு இந்த காராகிரகத்துலதான் தேவர்கள்லாம் வந்து கண்ணனிடத்திலே சரணாகதி பண்ணார்கள். கண்ணனும் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண இடம் இதுதான் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல சொல்ல கூட வந்தவாளுக்கெல்லாம் துவாபரயுகத்துக்கு கிருஷ்ணவதார காலகட்டத்துக்கே போன அனுபவம் கிடைச்செடுத்து. அப்ப ராமானுஜர் சொன்னார், இங்கதான் அழகா பகவான் ஆவிர்பவிச்சான், அவதாரம் பண்ணான். எப்படா அப்படின்னா முமுச்சுஹு முனையோ தேவாஹா சுமனாம் சிமுதான்விதாஹா மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயஹ. அழகா கண்ணன் அவதாரம் இங்கதான் பண்ணான். அப்ப நன்னா இருளடைஞ்ச ராத்திரி, அர்த்தராத்திரி. அப்ப தேவர்கள் ரிஷிகள்லாம் கைகள்ல பூக்களை வச்சுட்டு நின்றிருந்தா. முமுச்சுஹு முனையோ தேவாஹா சுமனாம் சிமுதான்விதாஹா மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம். அழகா ராமானுஜர் சொன்னார், மேகங்கள்லாம் கடல் பக்கத்துல போய் நன்னா இடி முழக்கம் முழங்கித்து கண்ணன் வரப்போறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகோ பராகு எச்சரிக அப்படின்னு சொல்லிடுத்து தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ நாராயணோ பிரபு பராகு எச்சரிக அப்படின்னு மேகங்கள்லாம் கர்ஜனை பண்ணித்துன்னு ராமானுஜர் சொன்னார். அப்ப நிஜமாவே மேகங்கள்லாம் கர்ஜனை பண்ணித்து இடி இடிச்சது. ஏன்னா மகாத்மாக்களுடைய வார்த்தை வீண் போகாது. அதே போல அதுவும் ராமானுஜர் பிரத்யக்ஷமா இருந்து அனுபவிச்சவர். அவ்வளவு அழகா ஜோரா மேகங்கள்லாம் கர்ஜனை பண்ண லேசா ஒரு மழைத்தூரல் போட, அதே சமயத்துல ராமானுஜர் சொல்லும் பொழுது மதுராலியும் லேசா ஒரு மழை. ஏன்னா மகாத்மாக்கள் வார்த்தைக்கு அத்தனை பலம் உண்டு. முமுச்சுஹு முனையோ தேவாஹா சுமனாம் சிமுதான்விதாஹா மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயக ஆவீராசீது. பகவான் அப்படி ஆவிர்பவிச்சான் அப்படின்னா இந்துரிவ புஷ்கலக பிராச்சியாம் திஷி கிழக்கு திக்கல அப்படி சந்திரோதயம் ஆகிறா போல கிருஷ்ண சந்திரோதயம் அர்த்தராத்திரியில ஆச்சு.
ஜம்மனு ஆச்சு அப்படின்னு ராமானுஜர் சொல்ல சொல்ல கூட இருந்தவாளுக்கும் அப்படி பிரத்யக்ஷமா கிருஷ்ண தரிசனமா ஆச்சு. அப்படியே எல்லாருக்கும் மேனி சிலிர்க்க எல்லாரும் கைகூப்பின்னு இருக்கா. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூர்ய கிரீடக் குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. பாகவதத்துல கண்ணனுடைய அவதாரத்தை அப்படிதான் வர்ணிக்கிறார் ராமானுஜர். விஷ்ணு புராண ஸ்லோகம் எல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார். கண்ணன் அப்படி ஜம்முன்னு ஆவிர்பவிச்சான் அப்படின்னா சங்க சக்கர கதா பத்மபாணியாக ஒரு 5 வயசு பாலகனாக அந்த இருளடைந்த நள்ளிரவுல ஜோரா அந்த காராகிரகத்துல தாயும் தகப்பனும் பார்த்துருக்க தேவகி கர்ப்பத்திலேந்து பிரபு ஆவிர்பவிச்சான். ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணனாக ஆவிர்பவிச்சான். அந்த இருட்ட கிழிச்சுண்டு நீல ஜோதியாக பிரபு நின்னான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் ஆழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு பேயாழ்வார் சொன்ன மாதிரி வசுதேவர் பார்த்தார். அப்படியே மேனி சிலிர்த்து நின்னார். ராமானுஜர் அப்படியே மயிர்கால்கள் குத்திண்டு நிற்க கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழியதோ தோ கண்ணன் இங்கதான் ஆவிர்பவிச்சான். சங்க சக்கர கதா பத்மபாணியாக இங்கதான் நின்னான். அப்படியே வசுதேவர் தேவகி பிரத்யக்ஷமா பகவான பார்த்தா. தேவர்கள் ரிஷிகள்லாம் வானுலகத்திலேருந்து அப்படியே புஷ்பங்களை வர்ஷிச்சார்கள். அந்த இருட்டுக்கு நடுவுல நீல ஜோதியாக கண்ணன் நிற்க வசுதேவர் அப்படியே தன்னை மறந்து பகவான பார்க்க பகவானும் தன்னை மறந்து இவர்களை பார்த்து அப்படியே புன்முறுவல் பூத்த திருமக மண்டலத்தோட அப்படி நின்னுட்டான். அப்படியே மயங்கி நின்னார்கள். கூறத்தாழ்வான் முதலை ஆண்டான் எம்பார் கோவிந்தர் கூட வந்த பெரியவா எல்லாரும். அப்படியே ராமானுஜர் தன்னிலை மறந்து அப்படி தேஜோமயமா ஜொலிக்கிறாராம். ஏன்னா இந்த கிருஷ்ணானுபவத்துல அப்படியே மயங்கி நின்னார். அப்ப நமக்கு இந்த அனுபவம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராமானுஜர் நம்ம ஹிருதயத்துல நினைச்சா அந்த அனுபவம் கிடைச்சுடாதா? அனுபவம் கேட்கறதுக்கே நன்னா இருக்குன்னா ராமானுஜரை பார்த்தா எப்படி இருப்பார்? பல பல பலன் ஜொலிக்கிறார். பற்பமனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. அப்படியே எல்லாரும் இந்த ராமானுஜரையே பார்த்து மயங்கினார்கள். நீங்களும் அந்த ராமானுஜ ஸ்வரூபத்தை அப்படியே நினைச்சுக்கோங்க. நம்மளும் சம்சார சாகரம்ன்ற ஒரு சிறைக்குள்ளதான் மாட்டின்னு இருக்கோம். கர்ப்ப சிறைக்குள்ள மாட்டின்றவர்கள் தான் திரும்பவும் கர்ப்ப சிறைக்குள்ள மாட்டப்படாது. ராமானுஜருடைய அன்பு சிறையில மாட்டணும். ராமானுஜருடைய திருவடி சிறையில மாட்டணும். ராமானுஜ நாமம்ன்ற அந்த நாம சிறையில மாட்டணும். வேற ஒரு சிறையும் நமக்கு இனி கிடையாது. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. அப்படியே ராமானுஜரை தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு அப்படியே மதுரால காராகிரகத்துல ராமானுஜரோட இருக்க போறோம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.